திருப்பூரில் பாத்திர வியாபாரி ஒருவர் கவிஞனாகவும் திகழ்கிறார். புத்தகம் எழுதக்கூடியது அவருடைய திறமையும், பாடக்கூடியது பாடலாசிரியாகவும் இருக்காரு. ஒரு சாமானியரின் கவிதை புத்தகம் என்ற நூலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். யார் அவர்? பார்க்கலாம். தான் இயற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே பாத்திரம் விற்கும் இவர் திருப்பூர் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஜோதி. செந்தமிழ் நாள் என்னும் போதியிலே இன்ப தேன்பந்து பாய்ந்து காதினிலே, தந்தையர் நாள் என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. ஆசிரியர்கள் இங்கே சொன்ன மாதிரி நான் 5ஆம் வகுப்பு தான் படித்தேன். அதுக்கு மேலே ஏன் படிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் முன்வைப்பாங்க. அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வசதி இல்லை. 5ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு அன்றைக்கி அதே படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல். காரணம் வறுமை. வீட்டில் சாப்பாடு இருக்காது. அப்போ பள்ளியில் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. 67 காமராஜர் வரணும்னு. இன்றைக்கு மாதிரி கைபேசியோ கணினியோ தொலைக்காட்சியோ எதுவும் இல்லாத காலம். புத்தகங்கள் தான் வாசிச்சாகணும். அப்போ நூல்கள் வாசிக்க ஆரம்பிச்சது. அம்பரி மாமா கதைகள், இருமுக்கை மாயாவி கதைகள், பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள், பாட்டி சொன்ன கதைகள், வேதாளம் கதைகள், கிருஷ்ணதேவராயர் கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், ராணி காமிக்ஸ் கதைகள், இந்த மாதிரி கதைகளை வாசிக்க ஆரம்பிச்சு. அந்த சிந்துபாஸ், அந்த மந்திரவாதி மூசா, லைலா, இவங்களையெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த கதையை நாங்கள் ஓடி 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 படிப்போம். இன்னும் அந்த லைலாவும் விடுதலையாக இல்லை, அந்த சிந்துபாஸும் இன்னும் வெளியில்லை. ஆனால் அந்த கதையை படித்து அவங்க அந்த கதையை எழுதுறது, அந்த கதையில் வர சிந்துபாத் லைலா இன்னும் இளமையாக இருக்கிறாங்க. அதை படித்த நாங்கள் தான் கூட வயசாகிட்டு, ஆனால் இன்னும் அந்த கதை வரும். இதுதான் கதை. சரி, கொஞ்சம் அறிவு வளர்ந்துச்சு. அப்போ என்ன படித்தா? குமுதம், ராணி, கற்கண்டு, மாரிமதி, தேவி, ஆனந்தவிடன், இதில் வர்ற கதைகளாக நாங்கள் படித்தோம். கதை எழுதுவது எப்படி? ரங்கராஜன் எழுதுவார், ராகி ரங்கராஜன் கதை எழுதுவது எப்படின்னு சொல்லி. அப்பத்த எழுத்தாளர், குழந்தை எழுத்தாளர் குறும்பூர் குப்புசாமி, பேய்கரை மன்னன், பிடி சாமி, லட்சுமி, சிவசங்கரி, அனுராதாரமன், விமலாரமணி, இந்த மாதிரி எழுத்தாளர்கள் எழுதுவாங்க. கல்கி, நான் பார்த்த சாரதி, இந்த மாதிரி கதைகள் படித்தோம். அப்போ அந்த மாதிரி கதைகள் படிக்க படிக்க அறிவு விரிவாகுது. இன்னைக்கு நான் புத்தகங்கள் படிக்கிறேன். இன்னைக்கு அரிஸ்டால், பிளேட்டோ, அலெக்சாண்டர், ஷேக்ஸ்பியர், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், புத்தன், இயேசு, காந்தி, வாவுசி, ஊவேசா, அரசியல், ஆன்மீகம், இலக்கியம், இத்தனை படிக்கிறேன். அதுதான் பாரதி சொன்னான், யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமி நிழல் எங்கனம் பிறந்ததில்லை. அப்போ ஒரு பாடல் அப்படிங்கிற காலம் கடந்து நிற்கணும். ஒரு கவிதை மனசை பிசையணும். ஒரு கதை வேலை செய்ய விடக்கூடாது. அப்பதான் நான் பாடுறேன். தமிழே தமிழே அழகிய தமிழே, தவழும் குழந்தையின் மழலை மொழியே, வளர்ந்தாய் வளர்ந்தாய் வையகம் செழிக்க, வாழிய வாழிய வளர்பிறை தமிழே. 1965 திருப்பூர்ல இந்திய போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடத்தது. நாவல் நான் பதிவு பண்ணி பெரிய அளவில் நினச்சி அம்மா காலையிலே மாதிரி வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நின்று அந்த அரிசி, பருப்பு இதெல்லாம் எடுத்து போட்டு தீ வச்சு துப்பாக்கி சூழ்நிலை கிட்டத்தட்ட 4-5 பேர்லாம் செத்துட்டாங்க திருப்பூரில். மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. தமிழில் மட்டும்தான் இல்லு இள்ளு இள்ளு இப்படி சொல்லணும். லா லா இள்ளா நாட்டை மடக்கி சொல்லணும். நான் இன்னைக்கு அப்படி. ஆனால் இன்னைக்கு நான் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்குங்க. நாங்களாம் படிக்கும்போது அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு நீ எல்லாமே கன்னடம் தெரிஞ்சுக்க, தமிழ் தெரிஞ்சுக்க, எல்லாமே மொழியுமே தெரிஞ்சுக்க. இன்னைக்கு திருக்குறள் அங்கே சொல்ற, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பண்பாடு இங்கிருந்து வரணும், கலை இங்கிருந்து வரணும், கலாச்சாரம் பள்ளியிலிருந்து வரணும். பள்ளிங்கிற ஒரு புனிதமான கோயில். இது பொழுதுபோக்கு பூங்கா. மாதா பிதா குரு தெய்வம். காக்க காக்க கனகவே காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, அகர முதல எழுத்தெல்லாமே ஆதி பகவன்